இது கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். பெங்களூரை சேர்ந்த அபிஷேக் என்பவர் PVR சினிமா தியேட்டருக்கு சென்று சாம் பகதூர் என்ற படத்திற்காக சென்றிருக்கிறார். அந்த படத்திற்கு சென்றவருக்கு கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் விளம்பரம் போட்டிருக்கிறார்கள். அதற்கு பின் தான் திரையிட ஆரம்பித்திருக்கிறார்கள். 25 நிமிடங்கள் சினிமா தியேட்டரில் விளம்பரம் போட்டது எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியது. என்றால் 10 மணிக்கு சினிமா ஆரம்பிக்கும் என்று சென்றவனுக்கு 10:25க்கு தான் சினிமாவை போட்டார்கள். இது என்னால் ஏற்க முடியல, மன உளைச்சல் ஏற்பட்டதாக கூறி நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினை தொடர்கிறார். அந்த பெங்களூரு நுகர்வோர் நீதிமன்றம் இந்த வழக்கினை 2 ஆண்டுகள் விசாரித்து தற்போது ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அது என்ன உத்தரவு என்றால், குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல் விளம்பரங்களை அதிகமாக போட்டதால் நுகர்வோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது, மென்டல் அகோனி ஏற்பட்டிருக்கிறது, அசௌகரியம் ஏற்பட்டிருக்கு, அவரால் குறிப்பிட்ட நேரத்திலே அவருடைய மற்ற பணிகளை செய்ய முடியாமல் போனது. இதற்கு காரணம் நீங்கள் தேவையற்ற அதிகமாக விளம்பரங்களை போட்டதால் தான் இந்த இழப்பு ஏற்படுகின்ற வகையிலே அவர் தரப்பிலே வாதம் வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்த்தரப்பிலே தியேட்டருக்காரர்கள், அதாவது PVR தியேட்டர் சார்பிலே வாதித்தவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அரசு சில சமூக விழிப்புணர்வு விளம்பரங்களை கட்டாயம் போட வேண்டும் என கூறியிருக்கிறது. எனவே அவற்றை சேர்த்து போடும்போது எங்களுக்கு இந்த அளவுக்கு 10 நிமிடங்களுக்கு மேல் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் விளம்பரங்களை போட வேண்டிய சூழல் ஏற்பட்டதை கூறியிருக்கிறார்கள். ஆனால் எது எப்படி இருந்தாலும் 25 நிமிடங்கள் சினிமா தியேட்டர் சினிமா படம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக 25 நிமிடங்கள் நீங்கள் விளம்பரங்களை போட்டீர்கள் என்றால் ஒரு நுகர்வோர் நிச்சயமாக பாதிக்கப்படுவார். இதனால் அவருடைய மற்ற வேலைகளை சரியாக செய்ய முடியாமல் போகும். எனவே இதற்காக நான் உங்களுக்கு அபராதம் விதிக்கப் போகிறேன் என கூறி கிட்டத்தட்ட 1,28,000 ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறார். அதாவது 20,000 ரூபாய் அந்த மன உளைச்சல் ஏற்பட்டதற்காகவும் 8,000 ரூபாய் வழக்கு தொடர்ந்து வழக்குகள் கட்டுகளுக்காக செலவு செய்திருக்கிறார் நுகர்வோர். எனவே 8,000 ரூபாய் 28,000 ரூபாய் மற்றும் 1,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன், இது ஏற்க முடியாது. எனவே தியேட்டருக்கு நீங்கள் இனிமேல் டிக்கெட் வெளியிடும் பொழுது டிக்கெட்டில் அச்சிடும் பொழுது எந்த நேரத்தில் சினிமா தொடங்கும் என்பதை குறிப்பிட்டு டிக்கெட்டில் அச்சிடப்பட வேண்டும் என்ற வகையிலே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறது பெங்களூரு நீதிமன்றம். இது சினிமா தியேட்டர்களே தேவையின்றி விளம்பரங்களை போட்டு பார்க்க வரும் ரசிகர்களை நோகரிக்கும் சில தியேட்டர்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி என்றால், இனிமேல் யார் வேண்டுமென்றால் நுகர்வோர் கோர்ட்டுக்கு சென்று இந்த தீர்ப்பினை சுட்டிக்காட்டி உங்கள் மேல் அபராதம் விதிக்கப்படும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சினிமா ரசிகர்களுக்கு உபயோகமான ஒன்று. அதிக நேரம் விளம்பரங்களை போட்டு உங்களை நோகடித்தால் நிச்சயமாக நீங்களும் நுகர்வோர் மன்றங்களை நாடலாம் என்பதற்கு இது ஒரு உதாரண தீர்ப்பாக இருக்கிறது.